அன்பார்ந்த மாணவர்களே, கடந்த வகுப்புகளில் நாம் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன், தெர்மல் பவர் ஸ்டேஷன் மற்றும் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் ஆகியவை எவ்வாறு அமைக்கப்பட்டது, எவ்வாறு இயங்குகிறது என்பதனை பற்றி தெளிவாக பார்த்தோம். இந்த வகுப்பில் அந்த 3 பவர் பிளான்ட்டுகளின் பற்றி ஒரு ஒப்பீடு, கம்பேரிஷன் ஆஃப் தீஸ் 3 பவர் பிளான்ட்ஸ், ஹைட்ரோ பவர் பிளான்ட், தெர்மல் பவர் பிளான்ட் அண்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட். அதனைத் தொடர்ந்து பம்ப்டு ஸ்டோரேஜ் ஸ்கீம் என்பதை பற்றி நாம் இன்றைக்கு வகுப்பிலே பார்க்கலாம். இந்த டேபிள் பார்த்திங்கன்னா 3 பவர் பிளான்ட், அதாவது ஸ்டீம் பவர் பிளான்ட்னா தெர்மல் பவர் பிளான்ட், அடுத்தபடியாக ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட், மூன்றாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட். இந்த 3ஐயும் நாம் ஒரு ஒப்பீடு செய்வோம். முதலாவது பாயிண்ட் என்னவென்று கேட்டால், தெர்மல் பவர் பிளான்ட் கேன் பி லொக்கேட்டட் வேர் வாட்டர் கோல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஆர் adequate. ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் நம்ம அமைக்கணும்னா தண்ணி வேணும், கோல் வேணும், அந்த கோலை கடத்தி செல்வதற்குரிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் வேணும். ஹைட்ரோ பவர் பிளான்ட்டை எங்கே எரெக்ட் பண்ணலாம்? எங்கே டேம் அண்ட் ரிசர்வாயர் இருக்கோ அங்கே எரெக்ட் பண்ணலாம். Hydro power plant can be located where large reservoir or dams can be built like a hills area. Nuclear power plant எங்கே லொக்கேட் பண்ணலாம்? can be located in isolated areas away from the population. அதாவது மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடத்தை விட்டுட்டு தனியாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம நிறுவலாம். ஸ்டீம் பவர் பிளான்ட் இனிஷியல் காஸ்ட் இஸ் லோயர் தென் ஹைட்ரோ அண்ட் நியூக்ளியர். ஏன்னா ஹைட்ரோ பவர் பிளான்ட் எல்லாம் ஹில்ஸில் இருக்கிறனால செலவு அதிகமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். நியூக்ளியர் பவர் பிளான்ட் அதே மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் ரொம்ப செலவாகும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இனிஷியல் காஸ்ட் இஸ் லோ ஃபார் தெர்மல் பவர் பிளான்ட். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இனிஷியல் காஸ்ட் இஸ் ஹை டியூ டு லார்ஜ் டேம் கன்ஸ்ட்ரக்ஷன். நியூக்ளியரில் ஹையஸ்ட் இனிஷியல் காஸ்ட் இஸ் ஹையஸ்ட் அஸ் த காஸ்ட் ஆஃப் தி ரியாக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் வெரி ஹை. ரன்னிங் காஸ்ட்டை பார்க்கலாம். ஸ்டீம் பவர் பிளான்ட்டில் ரன்னிங் காஸ்ட் இஸ் ஹையர் தேன் நியூக்ளியர் அண்டு ஹைட்ரோ டியூ டு கோல் ரிக்குயர்மெண்ட்டு. அந்த பவர் பிளான்ட்டு ரன் ஆகணும்னா நமக்கு கோல் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக, அதனால் ரன்னிங் காஸ்ட்டு கூட. ஹைட்ரோ பவர் பிளான்ட்டில் ரன்னிங் காஸ்ட்டே கிட்டத்தட்ட கிடையாது, ப்ராக்டிக்கலி நில், அஸ் நோ ஃபியூல் இஸ் ரிக்வயர்டு. தண்ணி மட்டும் நான் வேறு எதுவும் விலைக்கு வாங்க போகிறது கிடையாது, தண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பொறுத்தவரை ரன்னிங் காஸ்ட் இஸ் லோ அஸ் வெரி வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபியூல் இஸ் ரிக்வயர்டு. ஏன்னா அதாவது ரன்னிங் காஸ்ட் கம்மி, ஏன்னா மிக குறைவான ஃபியூல் தான் இதுக்கு தேவைப்படுது. தெர்மல் பவர் பிளான்ட்டில் கோல் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் பவர், ஸோ லிமிட்டட் குவான்டிட்டிஸ் அவைலபிள். இங்கே சோர்ஸ் ஆஃப் பவர் கோல் தேவைப்படுது, கோல் தான் மெயின் ரிசோர்ஸு. அது நமக்கு லிமிட்டடாக இருக்கிறது. வாட்டர் இஸ் சோர்ஸ் ஆஃப் பவர் இன் ஹைட்ரோ பவர் பிளான்ட் விச் இஸ் நாட் அ டிபெண்டபிள் குவான்டிட்டி. அதை நம்ம என்ன பண்ண முடியாது, டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. அதை பொறுத்து எல்லா காலங்களையும் மழை தண்ணீர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. Whereas nuclear power plant பொறுத்தவரை uranium is fuel source along with platinum rods, so sufficient quantity is available. யுரேனியத்தை பொறுத்தவரை நமக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு அதுதான் ரிசோர்ஸு, அது போதுமான அளவு நம்மள்கிட்ட இருக்கிறது. அடுத்து தெர்மல் பவர் பிளான்ட்டில் காஸ்ட் ஆஃப் ஃபியூல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் ஹை டியூ டு லார்ஜ் டிமாண்ட் ஃபார் கோல். நமக்கு இப்போ கோல் இதுக்கு தேவைப்படுறதுனால இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதனுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு இங்கே அதிகம். இங்கே கிடையவே கிடையாது ஹைட்ரோ பவர் பிளான்ட்டுக்கு, நோ காஸ்ட் ஃபார் ஃபியூல் டிரான்ஸ்போர்ட்டேஷன். நியூக்ளியரை பொறுத்தவரை காஸ்ட் ஆஃப் ஃபியூல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் மினிமம், ஸ்மால் குவான்டிட்டிஸ் ரிக்வயர்டு. யுரேனியம் மிக குறைவான அளவில் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இஸ் லெஸ் இன் நியூக்ளியர் பவர் பிளான்ட். அடுத்து தெர்மல் பவர் பிளான்ட் கேஸ் லீஸ்ட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. பொல்யூஷன் நிறையா வரனால ரொம்ப பாதிக்கப்படுது, சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுது. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டில் அது கிடையவே கிடையாது, மோஸ்ட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, பொல்யூஷனே கிடையாது. வேறு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் பெட்டர் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி தேன் தி ஸ்டீம் பவர் பிளான்ட்டு, அங்கேயும் எமிஷன் கிடையாது. அடுத்து தெர்மல் பவர் பிளான்ட்டுடைய ஓவரால் எஃபிஷியன்சி 25%, வேறு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட்டினுடைய எஃபிஷியன்சி அரௌண்ட் 85%. நியூக்ளியர் பவர் பிளான்ட் மோர் எஃபிஷியன்ட் தேன் ஸ்டீம் பவர் பிளான்ட். அதாவது இதனுடைய எஃபிஷியன்சி ஸ்டீம் பவர் பிளான்ட்டோட கூட இருக்கும், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டோட குறையாக இருக்கும். அடுத்து தெர்மல் பவர் பிளான்ட்டோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இஸ் வெரி ஹை.
இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய மிஷினரிஸ் வந்துட்டு நம்ம மெயின்டெனன்ஸு பண்ண வேண்டியிருக்கும். அதனால் காஸ்ட் வந்துட்டு அதிகம். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷனில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இஸ் வெரி லோ. அதே போல் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இஸ் ஹையஸ்ட் அஸ் ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் ஆர் ரிக்வயர்டு. இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பொறுத்தவரை அங்கேயும் மெயின்டெனன்ஸ் நிறைய தேவைப்படும். அதேமாதிரி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் தான் வந்துட்டு நமக்கு அங்கே தேவைப்படும். அவங்களுக்கு ஹையர் சேலரி கொடுக்குறனால செலவு நிறையாகும். இப்போ கூட நம்ம கூடன்குளம் பவர் பிளான்ட்டை வந்துட்டு ரஷ்யன் இன்ஜினியர்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஸ்டீம் பவர் பிளானுடைய பற்றி பார்க்கணுன்னா மேக்ஸிமம் ஸ்டாண்ட் பை லாஸஸ். அதில் வந்து லாஸஸ் வந்துட்டு அதிகம். அஸ் பாய்லர் ஸ்டில் கீப் ரன்னிங் ஈவன் தோ டர்பைன் இஸ் ஆஃப். சப்போஸ் வந்துட்டு டர்பைன் ஆஃப் பண்ணிட்டாலும் பாய்லர் வந்து கண்டினியூஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் லாஸஸ் வந்துட்டு அதிகம். இங்கே ஹைட்ரோ பவர் பிளான்ட்டாக நோ ஸ்டாண்ட் பை லாஸஸே கிடையாது. நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பொறுத்தவரை லெஸ் ஸ்டாண்ட் பை லாஸஸ். இதுதான் வந்துட்டு 3 பவர் பிளான்ட்டுடைய கம்பேரிசன். அடுத்தபடியாக நம்ம பார்ப்பது வந்துட்டு பம்புடு ஸ்டோரேஜ் பிளான்ட்டினுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் பம்புடு ஸ்டோரேஜ் பவர் பிளான்ட்டு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா கவனிங்க. பம்புடு ஸ்டோரேஜ் பிளான்ஸ் ஆர் எம்ப்ளாய்டு அட் தி பிளேசஸ் வேர் த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் அவைலபிள் ஃபார் பவர் ஜெனரேஷன் இஸ் சர்டிஃபிகேட்டட். டேமில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்துட்டு நம்ம பவர் ஜெனரேஷன் பயன்படுத்திட்டு மீதி தண்ணியை கீழே உள்ள ஒரு ரிசர்வயரில் சேமித்து வச்சுட்டு நமக்கு வந்து ஆஃப் வீக்கில் உள்ள திரும்ப பம்ப் பண்ணி நம்ம வந்துட்டு ஹைட்டில் உள்ள ரிசர்வயரில் மறுபடியும் தண்ணியை தேக்க வைக்கிறது. பாருங்கள், ஹியர் த வாட்டர் பாசிங் த்ரூ த டர்பைன் இஸ் ஸ்டோர்டு இன் எ டெயில் ரைஸ் பாண்டு. டெயில் ரைஸ்னால் கீழே இருக்கக்கூடிய பாண்டுனா ஒரு நீர்த்தேக்க தொட்டி மாதிரி, அது வந்து சின்ன மினி டேம் மாதிரி. During low load periods, this water is pumped back to the head reservoir using the extra energy available. நமக்கு வந்துட்டு இப்போ லோடு கம்மியாக இருக்கிற நேரத்தில் இந்த பவர் ஸ்டேஷன் வந்து பம்பிங் ஸ்டேஷனை யூஸ் பண்ணி மேலே இருக்கக்கூடிய ரிசர்வயருக்கு பம்ப் பண்ணிக்கலாம். திஸ் வாட்டர் கேன் பி எகைன் யூஸ்டு ஃபார் ஜென்ரேட்டிங் பவர் டூரிங் பீக் லோடு பீரியட்ஸு. அடுத்து வந்துட்டு நமக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிற நேரம் அங்கே மேலே இருக்கக்கூடிய ரிசர்வயர்லேருந்து வாட்டரை ரிலீஸ் பண்ணி இந்த பவர் ஸ்டேஷன் வந்துட்டு நம்ம ரன் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். பம்பிங் ஆஃப் வாட்டர் மே பி டன் சீசனலி ஆர் டெய்லி டிபெண்டிங் அப்பான் தி கண்டிஷன்ஸ் ஆஃப் தி சைட் அண்ட் த நேச்சர் ஆஃப் த லோட் ஆன் த பவர் பிளான்ட். இந்த பவர் பிளான்ட்டை இயக்கிறது வந்துட்டு நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி இயக்கிக் கொள்ளலாம். இப்போ இந்த டயக்ராம் வந்துட்டு பம்புடு ஸ்டோரேஜ் பிளான்ட்டினுடைய லே அவுட்டு. நல்லா கவனியமானவர்களே. இப்போ இங்கே வந்துட்டு இங்கே அப்பர் ரிசர்வயருங்கிறது மேலே இருக்கக்கூடிய ஒரு நீர்த்தேக்கம் அணைக்கட்டு, சரிங்களா? டேம் அண்ட் ரிசர்வயர், அப்பர் ரிசர்வயர். இங்கேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகுது. இது வால்வு கண்ட்ரோல் ரூமு, அதாவது வால்வு சேம்பர். இது சர்ஜ் டேங்கு. ஹைட்ரோ பவர் பிளான்ட்டு தான் இது வந்துட்டு சர்ஜ் டேங்க்கு. இந்த பைப்பு வழியாக என்ன செய்யுது, வாட்டர் நமக்கு ஃப்ளோ ஆகுது. இங்கே ஒரு கண்ட்ரோல் வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம், ஃப்ளோ கண்ட்ரோல் டு தி டர்பைன். இது டர்பைன் ஜெனரேட்டர் அசம்பிளி. ஜெனரேட்டர் இங்கே இருக்குது, டர்பைன் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து வாட்டர் வரும்பொழுது டர்பைன் வந்து ரன் ஆகுது. டர்பைன் ரன் ஆகிறப்ப ஜெனரேட்டர் ரன் ஆகுது. ஜெனரேட்டர் ரன் ஆகி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக ஸ்டெப்பப் பண்ணி நம்ம வெளியில் டிரான்ஸ்மிஷன் லைன் மூலமாக கிரிட்டுக்கு வந்துட்டு அனுப்புகிறோம். இது வந்துட்டு எப்போன்னா பீக் லோடு இருக்கக்கூடிய, பீக் டிமாண்ட் இருக்கக்கூடிய டயத்தில் வந்து இது வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ டிமாண்டு கம்மியாக இருக்கிற நேரத்தில் இப்போ இந்த டிஸ்சார்ஜ் ஆன தண்ணி கீழே இருக்கக்கூடிய டெயில் ரைஸ் அப்படிம்பாங்க, லோயர் ரிசர்வையில் வந்துட்டு தேங்கிடும். நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிமாண்டு கம்மியாக இருக்கிற நேரத்தில் நம்ம இதை வந்து பம்பாக வந்து யூஸ் பண்ணலாம். ஜெனரேட்டர் வந்து மோட்டராக ஓடும். அப்போ இது வந்து பம்பு, இந்த டர்பைன் வந்து பம்பாக இருக்கும். அப்போ ரொட்டேட் ஆகி இந்த வாட்டரை பம்ப் பண்ணி மறுபடி இங்கே வந்துட்டு பம்ப் பண்ணி அப்பர் ரிசர்வையில் வந்து வாட்டரை ஸ்டோர் பண்ணிடுறோம். அப்போ இங்கே இது வந்துட்டு 2 ஆக்ஷன் வந்து இங்கே பம்பிங் ஆக்ஷன், பவர் ஜெனரேஷன் ஆக்ஷன் வந்துட்டு நடக்குது. பம்பிங் ஆக்ஷன் நடக்கிறப்ப நமக்கு இது இந்த மிஷின் மோட்டராக செயல்படுறதுனால இதுக்கு கரண்ட் வேணும் இல்லைங்களா? அப்போ கிரிட்லேருந்து கரண்ட்டு இந்த மோட்டருக்கு வந்துட்டு வரும். மோட்டரும் ஜெனரேட்டர் ஒரே மிஷின் தான். நம்ம வந்துட்டு பம்பிங் ஆக்ஷன் நடக்கும்போது இதை மோட்டராக ரன் பண்ணுறோம். நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும்போது இதை ஜென்ரேட்டராக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அது இந்த ஃப்ளோ டைரக்ஷனை பார்த்தா தெரியும். பம்ப் ஆக்ட் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன், இது வந்து பம்பிங் மோட்ரு.
எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி டெலிவரி டர்பைன் மோடை ஆக்ட் பண்ணுறப்ப எலக்ட்ரிசிட்டி நம்ம வந்துட்டு நமக்கு வெளியேறும். அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீக் லோடாக இருக்கிறப்ப இந்த ஸ்டேஷன் வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணணும், அதாவது ஹைட்ரோ பவர் பிளான்ட்டாக ஒர்க் பண்ணணும். லோ ஆஃப் பீக் பீரியடில் வந்துட்டு இது பம்பிங் ஸ்டேஷனாக பயன்படும். அப்போ இப்போ வந்துட்டு நம்ம மாறி மாறி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த வாட்டரை வந்துட்டு கீழேருந்து மேலே ஏற்றிக்கலாம், அப்புறம் மேலேருந்து கீழே இறக்கிக்கலாம். இது தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து பீக் லோடில் வந்துட்டு பவர் தேவைப்படும், அந்த நேரத்தில் இதை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதுதான் பம்ப்டு ஸ்டோரேஜ் பவர் பிளான்னுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். அடுத்து இதனுடைய அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா, there is sustainable increase in peak load capacity of the power plant at comparatively low capital cost. பீக் லோடில் வந்துட்டு நம்ம பவர் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு லோ காஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட்டு தான் இது. இந்த ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி ஆஃப் த பிளான்ட் இஸ் ஹை. இது வந்துட்டு நம்ம வந்து மாறி மாறி கண்டினியூஸாக நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோட எஃபிஷியன்சி வந்துட்டு அதிகம். தெர் இஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட் இன் த லோட் ஃபேக்டர் ஆஃப் தி பிளான்ட்டு. நம்ம வந்துட்டு சரியான நேரத்துக்கு வந்துட்டு இது தேவையான டிமாண்டை கொடுக்கறதுக்கு நம்ம இந்த பவர் பிளான்ட்டை இயக்கிறதுனால லோட் ஃபேக்டர் வந்துட்டு அதிகமாக இம்ப்ரூவ் ஆகுது. The energy available during the peak load period is higher than that of during off peak periods, so that in spite of losses incurred in pumping, there is overall gain. நமக்கு பம்பிங் ஸ்டேஷனாக ரன் பண்ணும் பொழுது கொஞ்சம் லாஸஸ் இருக்கும், இருந்தாலும் ஓவராலாக நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு கெயின் தான். லோடு அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் ரிமெயின்ஸ் யூனிஃபார்ம். இது வந்து திரும்ப திரும்ப பம்பிங் ஸ்டேஷனாகவும் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனாகவும் இருக்கிறனால அதனுடைய லோடு வந்துட்டு யூனிஃபார்மாக இருக்குது. இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் பிகம்ஸ் பார்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் ஃப்ளோ கண்டிஷன்ஸு. அதாவது இப்போ மற்ற ஹைட்ரோ பவர் பிளான்ட்னா தண்ணி டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சுன்னா அப்படியே போயிடும், திரும்ப வந்துட்டு மழை பெஞ்சால் தான் டேமில் வந்து தண்ணி வரும். இது அப்படி கிடையாது, கீழேருந்து திரும்ப பம்ப் பண்ணி நம்ம வந்துட்டு அதே தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால அந்த வாட்டருக்காக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க தேவையில்லை. இதுதான் என்னுடைய அட்வான்டேஜஸ். அப்போ இந்த வகுப்பில் என்னென்ன பார்த்துருக்கோம், தெர்மல் பவர் பிளான்ட்டு, ஹைட்ரோ பவர் பிளான்ட்டு, நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு, இதை வந்துட்டு ஒரு கம்பேர் பண்ணி காஸ்ட்டை கம்பேர் பண்ணியிருக்கோம், லொக்கேஷன் எந்த மாதிரி சூட்டபிளான லொக்கேஷன் என்ன என்பதை கம்பேர் பண்ணியிருக்கோம், எஃபிஷியன்சி எப்படின்றதை வச்சு ஃபேக்டரை வச்சு கம்பேர் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துருக்கோம். அடுத்தபடியாக வந்துட்டு ஒர்க்கிங் பிரின்சிபல் அண்ட் ஸ்கீமாட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பம்ப்டு ஸ்டோரேஜ் பிளான்ட்டாக பார்த்துருக்கோம். அதனுடைய அட்வான்டேஜஸையும் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இப்போ இதை பற்றி இன்னும் நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னா நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸு பேஜ் நம்பர் 16, 23 and 24 பாருங்கள். ரெஃபரன்ஸ் புக் வந்துட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் பவர் சிஸ்டம் பை விகே மேத்தா. நீங்கள் டயக்ராம் இதெல்லாம் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வெப்சைட்டை போய் பாருங்கள். அடுத்த கிளாஸில் வந்துட்டு நம்ம கேஸ் பவர் பிளான்ட்டு, டீசல் பவர் பிளான்ட்டை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.